வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது நமக்கு வெளியிட இருக்காங்க. ஸோ என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. 23வது தவணை தொகையில் இந்த தவணை தொகையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் 20ஆம் தேதி எந்த நகரத்திலிருந்து வெளியிடுகிறார் அப்படின்ற கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோ மூலமாக முக்கியமான பதில்களை நம்ம பார்க்கலாம். பிஎம் கிசான் பயனாளிகள் ஜூன் 30க்குள் இகேஒய்சியை முடிக்க வேண்டும். ஸோ அதாவது இந்த ஜூன் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வெளியாகும் பிரதமர் மோடி எந்த நகரத்திலிருந்து வெளியிடுவார், தவணை எப்பொழுது வெளியிடுவார் என்று உங்களுக்கு தெரியுமா? பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை வெளியீட்டு தேதி. நீங்களும் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடன் தொடர்புடையாக இருந்தீங்கன்னா தவணைக்காக காத்திருப்பு காலம் முடிவடைந்து விட்டது. ஏனெனில் இந்த தவணை 20 ஜூன் 2022 அன்னைக்கு வெளியிடப்படும். இந்த திட்டத்தின் தொடர்புடைய தகுதியுள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வழக்கம் போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி 23வது தவணை வெளியிடுவார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அவர் எந்த நகரத்திலிருந்து வெளியிடுவார் என்று கண்டுபிடிக்கணும். 23வது தவணை எந்த பாகத்திலிருந்து எந்த நாளில் வெளியாகும், யார் யாரெல்லாம் இதற்கு தகுதியுள்ள நபர்கள் அப்படின்றத இப்போதே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டைமில் இருக்கீங்க மக்களே. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையில் இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா இந்த தவணை தொகை உங்களுக்கு வெளியாகுவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும். ஸோ வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விவசாயிகள் நலத்துறை 23வது தவணை வெளியாகும் என அறிவித்துள்ளது. கிடைத்த தகவலின்படி 23வது தவணை 2026 ஜூன் 20ஆம் தேதி வெளியிடப்படும். இதற்கு முன்னர் மொத்தம் 22 பாகங்கள் தவணைகள் வெளியாகிருக்கு. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 22வது மார்ச் 13 அன்று வெளியிடப்பட்டது. தகுதியுள்ள 9 கோடிக்கும் மேற்பட்ட அதிகமான விவசாயிகள் இந்த பலனை பெற்றிருந்தார்கள். பிரதமர் மோடி 23வது தவணை தொகையை எந்த நகரத்திலிருந்து வெளியிடப் போகிறார்? கடைசி பாகமாக 22ஆம் அசாம் இருந்து வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தற்பொழுது இவர் எங்கிருந்து வெளியிட போகிறார், இதற்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கு வங்கத்திலிருந்து 23வது தவணை தொகையை வெளியிடுவார் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான அப்டேட் எதுவுமே வெளியாகலை அப்படின்றது குறிப்பாக சொல்கிறதுனால பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். பிரதமர் மோடி எந்த நகரத்திலிருந்து தவணையை வெளியிடுவார் இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு மத்திய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் நிதி உதவி பெறும் அனைத்து விவசாயிகளுக்கும் தங்களின் இகேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதற்காக உள்ளாட்சி மற்றும் நிர்வாகம் அனைத்து விவசாயிகளையும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் ஆதார் இணைப்பு செயல்முறையை முடிச்சுக்கணும். ஸோ அது மேலும் நில சரிபார்ப்பு அதையும் நீங்கள் முடிச்சுக்கணும். சமீபத்திய அரசாங்க வழிகாட்டுதலின்படி தெளிவாக குறிப்பின இந்த அற்புதமான திட்டத்தில் பதிவு செய்துள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னும் தங்கள் இகேஒய்சி முடிக்காமல் இருக்காங்க. ஸோ இகேஒய்சி முடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது வேலை செய்யும். ஸோ டிபிடி டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால இகேஒய்சி கம்பல்சரி கேட்குறாங்க. இது இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பண வரவு அப்படின்றது கிடைக்குங்க. அதே போல் 23வது தவணை தொகை 22வது தவணை தொகை இகேஒய்சி முடிக்காதவங்களும் சரி 23ல் முடிக்காதவங்களும் சரி 2 பேருமே முடிச்சிங்கன்னா 2 தவணை தொகையும் சேர்த்து 4000 ரூபா அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.